இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த புத்தகமே வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசு தடை செய்து வைத்திருக்கிறது. அப்படின்றப்போ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உண்மையா அப்படின்ற கேள்வி வருதே சார். இராணுவ ரகசியங்கள் அப்படின்னு இருக்கும். எப்போது சொல்லுவோம் இல்லையா, இராணுவ ரகசியம். ரகசியத்திலே பெருசு என்னன்னா இராணுவ ரகசியம் அப்படிமோ. நரவானே அவர்கள் புத்தகம் எழுதும்போது சில ஒப்ஜெக்ஷன்ஸ் இருந்திருந்ததுன்னு அது வந்து நிச்சயமாக அது வந்து கேட்கப்படும், அது வந்து தடை செய்யப்படும். இது வந்து ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம், இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. சார், இப்போ இந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி புத்தகத்தில் ராகுல் காந்தி காப்பி வச்சிருக்காரு சார். அவர் ஒரு பிரிண்டே வச்சிருக்காரு, அவர் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. இதை வந்து நான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்தார்னா நான் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. புக்கு வந்து வெளியிடவில்லை, புக்கு வெளியாகவில்லை. இல்லாத ஒரு புத்தகத்தை ஒரு கேரவான் அப்படிங்கிற ஒரு மேகசினில் அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு ஆர்டிக்கலை வச்சு அதில் இருக்கிற அந்த வார்த்தைகளை கோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவர் காமிக்கிறார். அமித்ஷாஜி அவர்களும் நமது இராணுவத்தினுடைய அமைச்சர் அவர்களும் 2 பேரும் இதுதான் சொல்கிறாங்க, பப்ளிஷே ஆகாத புக்கை நீங்கள் கொண்டு வந்து எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, ஹவ் யூ கேன் கோட். தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு கர்னல் தியாகராஜன் ஓய்வு இருக்கிறார். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்த பரபரப்பான சம்பவம், ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய நிலை, மக்களினுடைய அவலநிலை, இது போன்ற விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த புத்தகமே வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசு தடை செய்து வைத்திருக்கிறது. அப்படின்றப்போ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உண்மையா அப்படின்ற கேள்வி வருதே சார். நான் 4 ஸ்டார் ஆஃப் அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். நிச்சயமாக. அதாவது ஜெனரல் நரவானே, அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்தவர், இந்திய தரைப்படையினுடைய தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி எழுதியிருக்கிற புத்தகம் அது. தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அதாவது இராணுவத்தில் தான் பணியாற்றிய அந்த விஷயத்தை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். ஸோ அப்படி எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கப்ப அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து காரணங்கள் வந்து ஏன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒரு ஆகச்சிறந்த ஒரு கேள்வி. ஏன்னா மக்களுடைய எண்ணங்களில் எழுகின்ற அந்த கேள்வியை நீங்கள் வந்து பிரதிபலிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறேன். அதாவது சாதாரணமாக ஒரு இராணுவத்தை தவிர நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு துறையில் இருக்கின்றோம். இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் துறையில், ஐஏஎஸ்ல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஒரு அதிகாரியாக இருந்து அவர் ஓய்வு பெறுகின்றார், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்றார் அப்படின்னு இருந்ததுன்னு அதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, தடையும் கிடையாது. இப்போ இராணுவ ரகசியங்கள் அப்படின்னு இருக்கும். எப்போது சொல்லுவோம் இல்லையா, இராணுவ ரகசியம். ரகசியத்திலே பெருசு என்னன்னா இராணுவ ரகசியம் அப்படிமோ. ஒரு போர் என்பது வந்து டாப் சீக்ரெட் அப்படின்னு கேட்டகரியில் போடுவோம். அங்கே என்ன நடந்தது, எப்படி போர் நடந்தது, எப்பொழுது நடந்தது, என்ன தாக்குதல் நடந்தது, எப்படி நடத்தினார்கள், இப்படிங்கிற பல விஷயங்கள், ஹவ் ஒய் அப்படிங்கிற வென், இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லணும். அப்படின்னா எப்படி ஏற்பட்டது, எங்கே ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, என்ன தாக்கம், இந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து டாப் சீக்ரெட்டில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து டீக்ளாசிஃபை ஆனதுக்கப்புறம் அது வந்து மக்களுக்கு வந்து தெரிய வரும். டீக்ளாசிஃபை ஆகாத வரைக்கும் அது மக்களுக்கு தெரிய வராது. அது வந்து ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ வந்து இராணுவத்துறையினுடைய மூத்த அதிகாரியாக இருந்த, இராணுவத்தினுடைய தரைப்படையினுடைய தளபதியாக இருந்த அவர் வந்து எழுதியிருக்கிற புத்தகத்திற்கு ஏன் தடை வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவர் புத்தகம் எழுதும் பொழுது அதற்கு வந்து கிளியரன்ஸ் வாங்கும். அதில் எழுதியிருக்கின்றது ஏதாவது வந்து அந்த சீக்ரெட் அல்ல டாப் சீக்ரெட், கான்ஃபிடென்ஷியலில் வந்து ஏதாவது வயலேட் பண்ணுதா, வெளியில் வந்து சொல்லக்கூடியாத சில விஷயங்கள் அதில் இருக்கா, என்ன இராணுவ ரகசியங்கள் ஏதாவது அதில் இருக்கா அப்படிங்கிறது வந்து அது நிச்சயமாக அதை வந்து பரிசீலிப்பார்கள். பரிசீலித்து அது ஏதாவது வந்து பிரச்சனை இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. இதை நீங்கள் செய்ய முடியாது, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ அது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து பப்ளிஷ் வந்து செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஒரு இராணுவ அதிகாரியினுடைய வாழ்க்கை வரலாற்றையே ஒரு படமாக எடுக்கும் பொழுது கூட அந்த படம் வந்து கிளியரன்ஸ் வாங்கி தான் வந்து பண்ண முடியும். இந்திய இராணுவத்தினுடைய ஏடிஜிபியினுடைய அந்த துறையில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அந்த படத்தை முழுக்க வந்து பார்த்து டயலாகை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இது சரி என்றால் தான் வந்து கொண்டு வர முடியும். அது மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது இராணுவத்துறையினுடைய ஜெனரலாக இருந்த அதனுடைய தளபதியாக இருந்த நரவானே அவர்கள் புத்தகம் எழுதும்போது சில ஒப்ஜெக்ஷன்ஸ் இருந்திருந்ததுன்னு அது வந்து நிச்சயமாக அது வந்து கேட்கப்படும், அது வந்து தடை செய்யப்படும். இது வந்து ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம், இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அது. சார் இப்போ இந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி புத்தகத்துல ராகுல் காந்தி காப்பி வச்சிருக்காரு சார். அவர் ஒரு பிரிண்டே வச்சிருக்காரு, அவர் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. இதை வந்து நான் நாடாளுமன்றத்துல பிரதமர் வந்தாருன்னா நான் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரெண்டாவது அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட கருத்து, இப்ப நீங்க சொல்றீங்க கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருந்தது, கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் இருந்தது, அதாவது ஆர்டர் படி அரசாங்கம் ரகசியமாக அதுவும் இராணுவத்துல பரிமாறப்பட்ட தகவல்களை அவர் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். பட் அதை தாண்டி வந்துட்டோமே சார். இப்போ என்னன்னா சீன ராணுவம் ஊடுருவிடுச்சு, நான் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன், ஆனா எனக்கு சரியான நேரத்துல உத்தரவுகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிந்தியில அந்த வார்த்தையை ஜோ உசித் சம்ஜோ ஓக்கரோ அப்படின்னு இருக்காரு. ஓகே, உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோமே சார். இப்ப வெளியிடக்கூடாது இல்ல இல்ல, ஓகே, உங்களுடைய கேள்வியை அதாவது நம்மளுடைய நேயர்கள் பார்க்குற நேயர்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா, அதுக்காக இதை வந்து ஒரு 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் சொன்னீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய கையில் அந்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பி இருந்தது, பிரிண்ட் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறீங்க. இரண்டாவது அந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு, அப்பதான் அவர்கிட்ட ஒரு காப்பி வந்திருக்கு இல்லையா? இந்தியாவில் வரல, மேபி இல்ல 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 இல்ல, அது வந்து ஒரு கேள்வி உங்களுது. இரண்டாவது வந்து ஜோ சம்ஜோ ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ அப்படின்னு வந்து அவர் சொன்னதாக வந்து, அதாவது வந்து பாரத பிரதமர் கூறியதாக அவர் கூறியிருக்கார் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டாவது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக நீங்க வந்து சொல்றீங்க. 2 கேள்வியா எடுத்துக்கலாம், சிம்பிளிஃபைடா இருக்கும் மக்களுக்கு. முதல்ல வந்து அவர்கிட்ட ஒரு காப்பி இருந்ததுங்கிறதே முதல்ல தவறானது. ஏன்னா அவர்கிட்ட கரவான் அப்படிங்கிற ஒரு மேகசின் அவங்க இதில் வந்து அவங்க வந்து ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க கவர் பண்ணியிருக்கிறதுல அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு. யாரு? பிரதம மந்திரி இந்த தளபதியிடம் எது உங்களுக்கு சரியாக தோன்றுகின்றதோ அதை செய்யுங்கள். தமிழில் சொல்லணும்னா ஜோ உச்சித் சம்ஜோ, எது மிக சரியானது என்று தோன்றுகின்றதோ ஓக்கரோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாகத்தில் ஃபர்ஸ்ட் பாகம் வந்து நிச்சயமாக இது வந்து பிரிண்ட்டுக்கே வரலை, பப்ளிஷே ஆகலை. இந்த புக்கு எங்கேயுமே பிரதிகள்ங்கிறது எங்கேயுமே கிடையாது, யாருக்கிட்டையுமே கிடையாது இதோடைய பிரதிகள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புக்கை வந்து உங்களுக்கு கோட் பண்ண முடியாது. புக்கு வந்து வெளியிடவில்லை, புக்கு வெளியாகவில்லை. இல்லாத ஒரு புத்தகத்தை ஒரு கேரவான் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு ஆர்டிக்கலை வச்சு அதுல இருக்கிற அந்த வார்த்தைகளை கோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவர் காமிக்கிறாரு. தட்ஸ் நாட் அ புக். பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு வெளியில புக்கை வச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் வந்திருக்கு. அதுதான் அவர் இந்த புத்தகனுடைய முதல் பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை வந்து அந்த கேரவானுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க போட்டிருக்காங்க ஆர்டிகல், அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவர் இருக்கிறார் வச்சு. புத்தகம் என்பது யாரிடமே கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் அப்படி புத்தகம் இருந்திருந்தேன்னு பல ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருக்கும், பிடிஎஃப் வெர்ஷன்ல எல்லாத்தையும் இன்னைக்கு அவைலபிள் இருக்கும் சோசியல் மீடியால. புத்தகம் என்பது எங்கேயுமே கிடையாது. நான் கொடுப்பேன்னு சொல்றது சார், அவர் கொடுப்பேன்னு சொன்னது அதான் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அவர் சொல்றாரு நான் கொடுப்பேன்னு. அவர் கொடுப்பேன்னு சொல்லி ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அது அத்தன்டிகேட்டட் கிடையாது. தட் இஸ் நாட் பப்ளிஷ்டு பை தட் ஆத்தர். இப்ப என்னோட பேர்ல நீங்க ஒரு புத்தகம் கொடுக்குறேன், நீங்க ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு என்னுடைய கன்சர்ன் இல்லை, நான் சொல்லலை இது என்னுடைய புத்தகம் சொல்லிட்டு நீங்க என்னுடைய கோட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்கன்னா அது எப்படி அத்தன்டிகேட்டட் புக் ஆகும்? அதுவும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது சார். மேபி இரண்டாவது சார் கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம், காப்பி கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்க முடியாது, பிரிண்ட் ஆகலையே, பப்ளிஷ் ஆகலையே. பப்ளிஷ் ஆனாதான் அவர் கொடுக்க முடியும். பப்ளிஷிக்கே வந்து தடை இருக்குன்றது, அதுக்கு அது வந்து அந்த தடையிலிருந்து வெளில வரணும். அவங்க அது என்ன வந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ, என்ன சொல்லியிருக்காங்களோ, we don't know about the things that is not in media. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து எங்கே வயலேட் பண்ணியிருக்காங்களோ, எங்கே தவறான செய்திகள் இருக்கின்றதோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பிரிண்ட்டுக்கு வர முடியும்.
பிரிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரதிகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து போய் சேரும். ஆகையால் இந்த புத்தகம் வெளிவராத நிலையில் அந்த புத்தகத்தை கோட்டிட்டு காட்டுவது என்பதே முதல்ல தவறான கிளாரிட்டி சார். இப்போ ஆக்சுவலா இந்த படமே வந்திருக்கு சார். ஆனந்த விகடன்ல இந்த ஆர்டிகிள், இந்த புத்தகம் வைத்திருப்பது போன்ற புகைப்படங்களே வந்திருக்கு சார். இப்போ இது என்னது சார்? இது பிரதியே வெளியில வரலையே. அப்ப அவர் வச்சிருக்க அவர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கு கவர் இருக்கு இதுல. இப்ப பென்குயினுடைய அந்த பிரிண்ட்ல வந்து அவங்க இது வரைக்கும் பிரதியை வெளியிடவில்லை. பிரதி வெளியிடாத பொழுது இவர் கையில வச்சிருக்கிறது புத்தகம்னு என்ன சொல்ல முடியும்? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு என்ன தெரியும்? இப்போ கான்ஸ்டியூஷனோட புத்தகம் வச்சுட்டு இருக்காரு, சிவப்பு கலர்ல எல்லா இடத்துலையும் காமிக்கிறாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒயிட் பேப்பர் இருக்கு எல்லா இடத்துலையும், மேல மட்டும் கான்ஸ்டியூஷன் பிரிண்ட்ல இருக்கு. அது மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நரவானே அவர்களுடைய புக் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலையே சார். அப்போ இது இன்னொரு ஆஃபென்ஸ் வருதுல்ல சார்? ஒரு நிச்சயமாக அதுதான் வந்து பார்லிமெண்ட்ல அமித்ஷாஜி அவர்களும் நமது இராணுவத்தினுடைய அமைச்சர் அவர்களும் 2 பேரும் இதுதான் சொல்றாங்க. பப்ளிஷே ஆகாத புக்கை நீங்க கொண்டு வந்து எப்படி நீங்க பேசுறீங்க? ஹவ் யூ கேன் கோட்? பார்லிமெண்ட்டினுடைய விதிப்படி ஏதாவது புக்கை நீங்க கோட் பண்ணாலும் அந்த புக்கு வந்து அத்தன்டிகேட் செய்யப்பட்டிருக்கும். அத்தன்டிகேட் செய்யப்பட்ட புத்தகத்தை வைத்து தான் நீங்க அங்க வந்து பார்லிமெண்ட்ல பேச முடியும். அத்தன்டிகேட் செய்யாத புத்தகத்தை வைத்து கூட நீங்க பேச முடியாது. இங்க அத்தன்டிகேஷன் நீங்க விடுங்க. இந்த பப்ளிஷே ஆகாத ஒரு புத்தகத்தை நீங்க எங்கேருந்து இந்த பிரதி உங்களுக்கு கிடைச்சது? நீங்க எப்படி அதை நீங்க வந்து கோடிட்டு காட்டுகின்றீர்கள்? அது ஒரு விஷயம் வருது. நம்ம இரண்டாவது விஷயத்தை தாண்டி போகலாம். இது வந்து புத்தகத்தை மட்டும்தான் வந்து பேசியிருக்கேன். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் ஆர் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் பிஜேபி ஆர் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஜெனரல் ஆர் சம்மோன் எல்ஸ். யதார்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்க தவறு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகின்றேன். இரண்டாவது விஷயத்தை நாம் வரும்பொழுது, இந்த கால்வானுடைய பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட அந்த இது நம்ம மறக்க முடியாது. நமது இராணுவ வீரர்கள் 19 பேரை இழந்தோம். இந்த தாக்குதல் வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு அந்த எல்லையில் கால்வான் அப்படிங்கிற அந்த இடத்துல சீன வீரர்கள் வந்து திடீர்னு வந்து தாக்குறாங்க நம்மளுடைய இராணுவ வீரர்களை. அது இந்த பேஸ்பாலுடைய அந்த பேட்டு, அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஹாக்கியோடைய பேட்டு, அதெல்லாம் வந்து முள்கம்பிகளை சுற்றி வைத்து அது மாதிரி வந்து வச்சு அவர்கள் மீது தாக்குகின்றார்கள். கொடுமையான தாக்குதல் செய்கின்றார்கள். ஏன்னா அங்க அந்த இடங்களை பயன்படுத்தக்கூடாது ஆயுதங்கள். ஆமா, 1996 ஒப்பந்தத்தின்படி 2 இராணுவமும் அந்த இடத்துல ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த எல்லையில வந்து போர் விமானங்கள் செல்லக்கூடாது. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் போர் விமானம் செல்லக்கூடாது. எல்லை தாண்டி 12 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த போர் விமானமும் செல்லக்கூடாது. எந்த விதமான ஆயுதங்களும் அங்க வந்து எடுத்து செல்லக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது தாக்குதல் செய்கின்றார்கள். நமது வீரர்கள் எதிர்பாராத தாக்குதலாக இருந்தாலும் அவர்கள் வந்து சூறையாடி அவர்களை வந்து தும்சம் செய்து கிட்டத்தட்ட அவங்க 55 பேருக்கு மேல அவங்க வந்து இறந்துடுறாங்க. நம்மளுடைய 19 இராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். ஸோ இது வந்து நடந்துருச்சு. இந்த இது வந்து நடந்துருச்சு. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பொழுது இந்த விஷயம் வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியணும் இல்லையா? அவர் சொல்றாரு, எது உசித்தமாக தோணுகின்றதோ அதை செய்ய சொல்றாரு. எப்ப சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? இந்த விஷயத்துக்கு கால்வானுக்கு கிடையாது. கால்வானுக்கு அப்புறம் இது நடந்த பிறகு அவர்கள் நம்மளுடைய எல்லைக்குள் அவர்கள் வந்து அத்துமீறி வந்து இது மாதிரி செஞ்சதுனால நம்ம வந்து வயலேட் பண்றோம். தென்பகுதி பேங்காக்ஸோடைய தென்பகுதியில நம்ம உள்ளுக்குள்ள போந்து அங்க இருக்கக்கூடிய ரிட்ஜஸ், பெரிய வந்து மலைத்தொடருடைய உச்சியை நாம் சென்று அடைகின்றோம். கைலாஷனுடைய அந்த தொடர், அது அந்த உச்சி மலை தொடர்ல போய் அந்த உச்சியை வந்து நாம் வந்து கைப்பற்றுகின்றோம். கைலாஷ் மான்சரோவர். ஆமா, அந்த கைலாஷ் மான்சரோவர்ல அந்த தொடர், அது செல்லுகின்ற அந்த தொடர் தென்பகுதியில் இருக்க பாங்சாக்ஸோ ஏரியினுடைய தென்பகுதியில் இருக்கின்றது. ஸோ அந்த தொடரினுடைய ஒரு பாயிண்ட்ல போயிட்டு நம்ம போயிட்டு கேப்சர் பண்ணி அங்க இருக்கும். நம்மளுடைய ட்ரூப்ஸ் வந்து அதை வந்து கைப்பற்றி விடுகின்றது. ஏன் கைப்பற்றுகின்றோம் என்றால் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அவருடைய வந்து தலைமையகத்தை மேலிலிருந்து நாம் கண்ணால பார்க்கலாம், மேலிருந்து குறியிட்டு அவர்களை தாக்கலாம், அழித்து விடலாம். அவர்களை அவங்க ஆக்டிவிட்டியை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். நம்ம வந்து நம்முடைய ஒரு இராணுவ வீரர்கள் அவருடைய 10 இராணுவர்களுக்கு சமம். ஏன்னா நம்ம உயரத்துல இருக்கின்றோம், அவருடைய குறி வைத்து தாக்க முடியும் அவர்களை. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்த பிடிச்ச உடனடியா சீன ராணுவம் என்ன செய்யுது? உடனடியா அவங்களுடைய லைட் மெக்கனைஸ்ட வந்து மூவ் பண்றாங்க, மேல மூவ் பண்றாங்க. லைட் மெக்கனைஸ்ட மூவ் பண்றப்ப அப்பதான் வயலேஷன் 1996 வயலேஷன் வருது. அதாவது நம்மளுடைய வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினோம் இல்லையா 1996. மீண்டும் அது வந்து 2002 2004 புதுப்பிக்கப்பட்டது. ஸோ அந்த ரெனியூவல் ஆன அதை வந்து 1996 பேசிக்கை வந்து வயலேஷன் இப்போ நடக்குது. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு இராணுவ இயந்திரமும் வரக்கூடாது.
அதாவது வந்து லைட் அவங்களுடைய வந்து டேங்கர் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆன உடனே அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய ஜென்ரல் வந்து என்ன செய்கிறாரு, சீஃப்க்கு வந்து அந்த கமாண்ட்லேருந்து சீஃப்க்கு வந்து இது வருது. இது மாதிரி அவங்க இன்ட்ரூஷன் பண்ணுறாங்க, இது மாதிரி அவங்க வந்து லைட்டு இதோட வந்து வராங்க, நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு லைட் இன்ஃபென்ட்ரியோட அவங்களுடைய வந்து அவங்க தன்னுடைய போர் கருவிகளை எடுத்துக்கொண்டு நம்மகிட்ட வராங்க தாக்குதல் செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் அப்போது தலைமை இதாக இருந்த இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த ஜெனரல் நிர்வாணே அவர்கள் பாதுகாப்பு அமைச்சரோடு பேசுகின்றார். அப்பொழுது வந்து அவர் வெளியுறவுத்துறையோடு பேசுகின்ற பாதுகாப்பு அமைச்சரோடு பேசுகின்றார். அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரியோடு பேசி இருக்கின்றார் அப்படின்னு வெளியிடுகின்ற செய்திகள் வெளியில வருது. ஆனா அவர் இன்னும் நிர்வாணே அதை பத்தி வாய் திறந்து பேசல. அந்த செய்திகளின்படி ஜெனரல் நிர்வாணே இவர் வந்து இராணுவ அதிகாரி தலைமை அமைச்சகத்தை வந்து பேசியிருக்காரு. ராஜ்நாத் சிங் ஜி அவர்களை வந்து அவர் தொடர்பு கொண்டிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய பிரதமரை தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. அப்பொழுது நமது பாரத பிரதமர் என்ன சொல்றா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ அப்படின்னு, எது உனக்கு உன்னதமாக தோணுகின்றதோ, உசித்தமாக தோணுகின்றதோ, எது சரியாக தோணுகின்றதோ அதை நீ செய் அப்படின்ட்டார். இதுக்கு மேல ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நீ தான் வந்து தளபதி, அந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும், யாரை எப்படி தாக்கணும், எந்த இயந்திரத்தை வைத்து தாக்க வேண்டும், எந்த நேரத்தில் தாக்க வேண்டும், எப்படி அவர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நீ தளபதியாக இருக்க. எது உனக்கு சரியாக தோடுகின்றதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு பவரை அவர்கள்ட்ட வந்து கொடுத்திருக்காரு, மிகப்பெரிய வலிமையை கொடுத்திருக்காரு. அவர் மீது அந்த இராணுவ தலைமையின் மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது பாரத பிரதமருக்கு. அதனால்தான் எது உனக்கு சரியாக தோணுகின்றதோ அதை செய் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஃபண்டாஸ்டிக்கான மூவ் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து லைட் கன்னை வந்து மூவ் பண்ணப்ப மீடியம் கன்னை நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டோம் மேலே, அதோட ஸ்ட்ராங்கானது நம்ம மேலே கொண்டு போயிட்டு அந்த மேல் மலை தொடரில் வந்து நிறுத்தின உடனே நிறுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களை நோக்கி கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போ அப்படின்ட்டாங்க. மேலே இருந்து கீழே கொஞ்சம் மூவ் பண்ணு, கீழே இருக்காங்க, அட்டாக் ஃபார்மேஷன்ல கொண்டு வந்தாச்சு. அவங்க உடனடியாக சைனாக்காரன் பயந்துட்டான், ஏன்னா அவங்களுடைய ஃபோர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம நினைச்சோம் காலாட்படை மட்டும்தான் இருப்பாங்க, நம்ம போய் அடிச்சு தும்சம் செஞ்சுட்டு போயிடலாம் நம்ம டேங்கரை வச்சு அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா பார்த்தா வேற விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக அவங்க வந்து தொடர்பு கொள்கின்றார்கள், அவருடைய சீனாவுடைய கவுண்டர் பார்ட்டை வந்து தொடர்பு கொள்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை வருகின்றோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஸோ அவங்களுடைய அக்ரஷன் நம்ம திருப்பி அடிக்கணும்னு நினைச்சவங்களை வந்து அடிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய வந்து அந்த வலிமையை காமிச்சு அவங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர வச்சோம். அதனால் நல்ல ஒரு முறையில் வந்து இதை வந்து நமது அப்பொழுது இருந்த இராணுவ தளபதி ஜெனரல் நரவானே அவர்கள் வந்து நல்லா அது வந்து கையாண்டிருக்காரு. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய ஒரு கேள்வி என்னவென்றால், இப்பொழுது வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குகின்றார். இந்த ஒரு டாபிக் வச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகின்றது, வலிமையான கடுமையான விவாதங்கள் ஏற்படுகின்றது, இதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து ஜெனரல் நிர்வாணிக்கு வந்து இஸ் நாட் அன் சீஃப், இப்போ சீஃப் கிடையாது, ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணிருக்கலாமே, எனக்கு இது மாதிரி நடந்தது, என்னுடைய புத்தகத்தை நிறுத்திவிட்டார்கள், நான் உண்மையை சொல்ல விருப்பப்படுகின்றேன் சொல்லாமே அவர். சார் அப்படி எப்படி சார்? இல்லை, ஏன் சொல்ல முடியாது? இப்போ என்னுடைய புத்தகத்தை நிறுத்தினா நான் சொல்லுவேன், இராணுவத்திலிருந்து நான் வந்து ஓய்வு பெற்று விட்டேன், இல்லை இராணுவத்திலிருந்து நான் ஓய்வு, நான் உண்மையை தான் நான் பேசுகிறேன், நான் பொய் எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எழுதுறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கின்றது, சொல்வதற்கு இருக்கின்றதுன்னு வந்து பொது வெளியில் சொல்லாமே. ஏன் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகலாமே, கோர்ட்லேருந்து அவங்க வந்து இது வாங்கலாமே, பர்மிஷன் வாங்கலாமே, இப்போ புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கலாமே. அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், இராணுவத்தில் நான் தளபதியாக இருக்கேன், சப்போஸ் அவருக்கு ஏதாவது சர்ச்சை இருந்தது என்றால் கேள்விக்குறி, அவர் இன்னும் வாய் திறந்து பேசலை, பேசுறதெல்லாம் வந்து காங்கிரசினுடைய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நான் அந்த ஜெனரலை நான் வந்து இப்போ இழுத்து கொண்டு வரல, ஆனால் ஒரு பேருக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஒப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு
அவருக்கு சரியான வந்து அவர் இராணுவத்தினுடைய என்ன தேவையோ அதனுடைய அந்த மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டினுடைய சரியான ஒரு சப்போர்ட் அந்த சமயத்தில் கிடைக்கலன்னா அந்த நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. ரிசைன் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. அதுவும் செய்யலையே. ஸோ அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இது வந்து பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு விஷயத்த 2 பார்வையில நான் பார்க்குறேன் சார். ஒண்ணு வந்து நரவணே சாருடைய பார்வையில, இன்னொன்னு வந்து காங்கிரஸ்னுடைய பார்வையில. அவர் உண்மையிலேயே அந்த புத்தகத்துல அப்படி எழுதியிருந்தா கூட அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க, அப்படிதானே கொடுக்க முடியும். ஒரு பிரைம் மினிஸ்டர் நீ என்ன வேணா பண்ணுன்னு சொல்றதை விட வேற என்ன பவர் இருக்கு முடியும்னு சொல்லி நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணீங்க சார். சார் இப்ப என்னன்னா காங்கிரஸ் இதை வேற மாதிரி ட்ராக்ல கொண்டு போறாங்க. அதாவது இந்தியாவினுடைய நிலப்பரப்பு சீனாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த ராணுவ வீரர்கள் உள்ள வராங்க, அந்த நேரத்துல எனக்கு சரியான கமாண்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. பட் இந்த இடத்துல நரவணே சார் இல்ல நான் இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படையா சொல்லலாம்ல சார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றது தாராளமாக அந்த அந்த அவர் அமைதி சைலண்டா இருக்கிறது என்ன எப்படி எடுத்துக்கலாம்? அது தெரியல. அது சைலண்டா இருக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னு நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியல. இப்ப ஒரு ராணுவ அதிகாரி இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய கான்ட்ரடிக்டரிஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க வந்து பிபின் ராவத் அவர்கள் வந்து ராணுவ தளபதியாக இருந்தபொழுது சிடிஎஸ்க்காக தேர்வு செய்யப்படுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, முப்படைகளுடைய தளபதியாக தேர்வு செய்யப்படுகின்றார் அப்படிங்கிறப்ப அவர் மீது வந்து இராணுவத்திலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு, ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. இந்தியா முழுவதில் உள்ள அனைத்து ராணுவ வீரர்களும் அந்த அந்த ராணுவ வீரர்களுடைய அந்த அசோசியேஷன் அவங்க எல்லாருமே வந்து ஆமா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கொடுத்தாங்க, அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்தாங்க. இவரை சீரியஸாக ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிருப்தி என்பது இருந்திருக்கும். சில அவங்க எடுத்த சில நடவடிக்கைகள் வந்து சரியில்லாத நடவடிக்கைகளாக இருக்கும். ஏன்னா இப்ப சில நடவடிக்கைகள் வந்து சில பேருக்கு பிடிக்கல. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு அந்த இராணுவத்தில் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் அவங்களுக்கு பிடிக்கல. அது ஒப்ஜெக்ஷன் ஓப்பனாக பண்ணுவாங்க. இப்போ நானும் பண்ணுறேன், பல விஷயத்த நான் பேசியிருக்கேன். 6th பே கமிஷன் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை, நான் பேசியிருக்கேன். அதில் நான் இராணுவத்தில் வந்து பணி ஓய்வு பெற்றதுனால நான் வந்து பேசாமல் இருக்க முடியாதுன்னு அது என்னுடைய கடமை. அது என்னோடு பணியாற்றிய இராணுவ வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள், அந்த அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயம் வந்து போய் சேரவில்லை என்றால் இது வந்து இட்ஸ் நாட் தே ஆர் டூயிங் எனிதிங் ஃபேவர், எதுவும் பண்ணல. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமை இருக்கின்றது அந்த கவர்மெண்ட்டுக்கு. அவர்களை பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள், தன்னுடைய இளமையை கொடுத்திருக்கின்றார்கள், தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். பலர் தன்னுடைய உறுப்புகளை வந்து இராணுவத்தில் பணியாற்றும் போது இழந்திருக்கின்றார்கள். அவர்களை வந்து பாதுகாப்பது, அந்த பணிக்கு பிறகு அவர்களை வந்து பாதுகாப்பது என்பது அந்த அரசாங்கத்தினுடைய அந்த வேலை. அதுல வந்து பின்வாங்கும் போது எல்லோருமே பேசுவோம். அதுல இப்போ நீங்க பேசுற இந்த விஷயம் இந்த பட்ஜெட்ல ஏதாவது குறிப்பிட்டு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கா சார்? நீங்க கூட ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கீங்க. இப்போ அப்படின்னா அந்த ஊனமுற்றவர்களுக்கான ராணுவ வீரர்களுக்கான பண பலன்கள்ல ஏதேனும் சிக்கல் இருக்கா? ஐடி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து இராணுவத்தில் பணிபுரிகின்ற இராணுவ வீரர்கள் எதையும் வந்து இந்திய அரசு என்னை பார்த்து கொள்ளும், என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளும், என்னுடைய மனைவியை பார்த்து கொள்ளும், என்னுடைய மக்களை பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து இராணுவத்தினுடைய எல்லையில் சென்று தீவிரவாதிகளோடோ அல்லது எதிரிகளோடோ போரிட்டு தன்னுடைய உயிரை மாய்ப்பதில்லை, தன்னுடைய அங்கங்களை இழப்பதில்லை. அவர்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னதமான அந்த கோட்பாடு அவர்களிடம் இருக்கிறது. மனதாலும் உள்ளத்தாலும் அவர்கள் வந்து தன்னுடைய மூச்சு காற்றை வந்து நாட்டிற்காக அர்ப்பணித்தவர்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம வந்து நம்முடைய இந்தியாவே வந்து ரொம்ப நம்ம உச்சி குளிர்ந்து நம்ம வந்து போற்றினோம் இராணுவ வீரர்களை. ஆப்ரேஷன் சிந்தூர் பொழுது, ஏன்னா இது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரதுக்காக, மக்களுக்காக சொல்கிற நேயர்களுக்காக. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒருவருக்கு கை இழக்கின்றது, இல்லை கால் இழக்கின்றது, இல்லை அவர்களுக்கு கண்ணு போகின்றது. இப்போ ஐ லாஸ்ட் மை லெஃப்ட் விஷன் சர்வீஸில், கவுண்டர் இன்சர்ஜென்சியில் என்னுடைய இடது பார்வை எனக்கு வந்து இழக்கப்பட்டது. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள், கண்ணுக்கு தெரிந்த அங்கம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அங்கங்கள் இருக்கும். இராணுவ வீரர்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும். அது மாதிரி அந்த அங்கத்தால் பாதிக்கப்பட்ட டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மெடிக்கல் டிசபிலிட்டின்னு. அதாவது வந்து
அந்த ஷேப் அந்த மெடிக்கல் வந்து முழுமையாக இல்லாமல் அவர்கள் வந்து அங்கம் இழந்தோ அல்லது வந்து ஏதாவது ஒரு உறுப்புகள் இழந்தோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அந்த சர்வீஸினுடைய கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்க 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று வந்து இராணுவம் சொல்லும் உடனடியாக நீங்கள் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படிம்பாங்க. ஒருத்தர் வந்து காலை எழுந்து விட்டார், அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம், நாங்கள் டிசபிலிட்டி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறோம், மெடிக்கல் டிசபிலிட்டி பண்ணி அப்படின்னு. அவர்களுக்கு வந்து தன்னுடைய இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். எனக்கு கால் தானே போயிருக்கு, உயிர் போலில நான் இருக்கின்றேன். நான் இருக்கும்போது நான் எதுக்கு நான் வந்து வீட்டுக்கு போகணும்? நான் பணியாற்றுவேன், நான் போவேன், பார்டருக்கு போவேன், நான் எதிரிகளை நான் வந்து தாக்குவேன், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க சர்வீஸை. மற்றவர்களுக்கு நிகராக அவர்கள் எப்படி வந்து ஒரு முழுமையான ஒரு நல்ல மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மிகவும் ஆரோக்கியமான ஒரு இராணுவ வீரர் எப்படி செயல்படுகின்றாரோ அதே போல் செயல்படுவார்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, 2004 வந்து ஹி லாஸ்ட் இஸ் 2003 தன்னுடைய கால்களை இழந்து விட்டார், 2 கால்களையும். செயற்கை கால்களோடு அவர் வந்து பணியாற்றினார் முழுமையாக. அவர் வீட்டுக்கு போல அவர். பட் ஆனா மிலிட்டரி வந்து நீங்க போலான்ற ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, நாங்கள் உங்களை வந்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்து பணியாற்றுகின்றேன். பெரிய பெரிய லெப்டினன்ட் ஜெனரல்ஸ்லாம் இருந்திருக்காங்க, கால் எழுந்து செயற்கை கால் பொருத்தி லெப்டினன்ட் ஜெனரல் வரைக்கும் போய் அவங்க பணியாற்றிட்டு போயிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் இல்லை, நான் வந்து எனக்கு பரவாயில்லை, இது ஆனாலும் ஊனமானாலும் பரவாயில்லை, என்னுடைய கடமையை என்னுடைய இறுதி வரை நான் வந்து எடுத்து செல்வேன் அப்படின்னு பணியாற்றுகின்றார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓகே நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களையும் நான் குற்றம் சொல்லவில்லை, அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அது. அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த பட்ஜெட்ல மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், திருப்பி அதே விஷயத்த செய்யறாங்க, தவறு செய்யறாங்க. 2019 செய்தார்கள், அதையும் திருப்பி இப்ப செய்யறாங்க. ஸோ அவர்களுக்கு ஐடி எக்ஸாம்ஷன்ஸ் இருந்தது. அவங்களுக்கு 2 பார்ட் வந்து அவங்களுக்கு பென்ஷன் வரும். ஒன்று வந்து சர்வீஸ் பார்ட் அப்படிமோ, எவ்வளோ வருடம் அவங்க இராணுவத்தில் சேவை செய்தார்களோ அது சர்வீஸ் பார்ட் அப்படிமோ, அதனுடைய பென்ஷன். அதை தவிர டிசபிலிட்டி பென்ஷன், ஊனம் ஆனதால் அதுக்குன்னு ஒரு தனி பென்ஷன் கொடுப்பாங்க. இந்த 2 பென்ஷனுக்கும் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தது. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் சொல்லணும். அவர்களுடைய பென்ஷனுக்கு இது எவ்வளோ பணமா இருந்தாலும் அவங்க ஐடி கட்ட வேண்டியது இல்லை அது இருந்தது. இப்போ புதுசாக வந்து என்ன பண்ண வந்திருக்காங்கன்னா, இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது ஊனமுற்ற உடனே அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு ஐடி எக்ஸம்ஷன் உண்டு. யார் வந்து இருவரை பணியாற்றி விட்டு சென்றார்களோ அல்லது அந்த முடிவு காலம் வரை, அதாவது வந்து அந்த 20 வருஷம் வந்து அவர்களுடைய பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நாட்கள், 20 வருடங்களுக்கு பின்பு அவர்கள் வந்து ப்ரிமெச்சூர் ரிட்டையர்மெண்ட், பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரிமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அப்படி 2 பேருக்குமே இந்த ஐடி எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு கொண்டு வராங்க. இப்போ காலை இழந்தவர்கள் தான் ஒரு இராணுவ அதிகாரியினுடைய அவங்களுடைய மேடம் வந்து எழுதியிருக்காங்க, என்னுடைய கணவன் 2 கால்களை இழந்து விட்டார். இது வந்து நடந்த 2004. 2003 சுப்பு அப்படிங்கிறவர் வந்து கேப்டன் சுப்பு என்னோட கோர்ஸ்மேட்டு, ஹி லாஸ்ட் ஹிஸ் போத் லெக். 2004 இன்னொரு கேப்டன் ஹி லாஸ்ட் ஹிஸ் போத் லெக். தீவிரவாதி சுடும்போது கால் முழுக்க வந்து துப்பாக்கி குண்டுகள் போயிடுறது, காலை துண்டித்து எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அவருடைய மனைவி எழுதியிருக்கின்றார்கள். அப்பொழுது வந்து என்னுடைய கணவன்கிட்ட சொன்னேன், நீ வந்து வந்துருன்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னார், இல்லை என் உயிர் உள்ளவரை என்னுடைய நாட்டுக்கு தான் நான் சேவை செய்வேன்னு சொல்லிட்டு பண்ணாரு, இது செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு. ஸோ அப்படி உயிருள்ளவரை நாட்டுக்காக தான் நான் வந்து சேவை செய்வேன் என்று சொன்ன அந்த இராணுவ அதிகாரிக்கு ஐடி எக்ஸம்ஷன் கிடையாது. போயிருந்தா முன்னாடியே போயிருந்தா உண்டு. இது எப்படி வந்து இது வந்து சரியான விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2019 மீடியா கிட்ட சொன்னாங்க, அதாவது எங்களுக்கு வந்து இராணுவ தலைமையிலிருந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கல இந்த விஷயத்தை நாங்கள் செய்யறதுக்கு, அதனால நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்தது, சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டது. இது மாதிரி நீங்கள் வந்து டிஸ்பாரிட்டி வந்து நீங்கள் செய்ய முடியாது. ஊனமுற்றவனுக்கு டிஸ்பாரிட்டி, நீ முன்னாடி போனால் உனக்கு வந்து ஐடி எக்ஸம்ஷன் இருக்கு, நீ முழுமையாக சர்வீஸ் செஞ்சுட்டு போனால் உனக்கு கிடையாது, அப்படிங்கிறது நீ டிஸ்பாரிட்டி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்ட் கொடுத்தாச்சு. இன்றி வரையும் அந்த வெர்டிக்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை சட்டமாக்கி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து சூப்பர்சீட் ஆகிடும், சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ஆர்டர் வந்து இன்வேலிட் ஆகிடுதுல. ஸோ மறுபடியும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யாரினுடைய வழியால் இது கொண்டு வரப்படுகின்றது?
இதனால் என்ன அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது? யாருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றாங்க? இது ஒரு கேள்விக்குறி. இது யாருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றாங்க? எதை வைத்து பண்ணுகின்றார்கள்? இப்ப பணியில் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு மோட்டிவேஷன் இருக்குமா? நாட்டிற்காக என்னுடைய அங்கத்தை இழந்தால் என்னுடைய குடும்பம் என்ன நிலைமையாகும், நான் என்ன நிலைமையாகும்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன்னுடைய இளமையை அர்ப்பணித்து, வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன்னுடைய சகோதர சகோதரி, சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர், ஊரார் எல்லோரையும் விட்டு பார்டர்ல போய் நின்று அங்க டியூட்டி பார்த்து தன்னுடைய ஊனமுற்று பின்னாடி பென்ஷன் வர்றப்ப அந்த பென்ஷன் ஐடி கொடுப்போம். இது ஒரு அரகன்சியா தெரியல? மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றது நாடு முழுவதும். இது மிகப்பெரிய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள், அதிகாரிகள், பணிபுரியும் இராணுவ வீரர்கள், அதிகாரிகள் எல்லோர் மத்தியிலும் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. கரெக்டான வார்த்தைனா மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக நான் கூறுகின்றேன், இதை இவர்கள் சரி செய்யவில்லை என்றால் உடனடியாக நிச்சயமாக கூறுகின்றேன், வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இராணுவத்தில் பணிபுரிகின்ற, இராணுவத்திலிருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 50 லட்சத்தை தாண்டியவர்கள் ஓட்டு சதவீதம். நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, 4 பேர் ஒரு இராணுவ வீரருடைய குடும்பம். ஒரு சிங்கிள் ஃபேமிலி மைக்ரோ லெவலில் பார்க்குறப்ப, மேக்ரோ லெவலில் பார்க்குறப்ப அவங்களுடைய தாய் தந்தை 6லேருந்து 8 ஓட்டு வரும். நீங்கள் 5 ஓட்டு வச்சா கூட நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய ஸ்ட்ரென்த், சர்வீஸ் பர்சனுடைய ஸ்ட்ரென்த் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ஓட்டுகளை தாண்டியது. ஆகையால் தமிழகத்தில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுடைய சங்கத்தில் மிகப்பெரிய அவர்கள் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது, அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மட்டுமல்ல ஓஆர்ஓபி சரியாக கொடுக்கவில்லை. இன்னைக்கும் அதற்காக இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. பிஎம்ஆர் சொல்லுவோம், ப்ரமெச்சூர் ரிட்டையர்மெண்ட். நடுப்புற நமது பாரத பிரதமர் சொன்னார், நாங்கள் டிஸ்பாரிட்டி இருந்தது எனக்கு தெரிய வந்தது 2016 சொல்றாரு. டெல்லியில் நடந்த ஒரு ரேலியில சொல்றாரு, டிஸ்பாரிட்டி எனக்கு தெரிய வந்துடுச்சு, இதை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு. 2017லேருந்து 2026 10 வருடங்களை கடந்தாகிவிட்டது, இன்னும் சரி செய்ய போறாங்க. ஆகையால் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் அது மிகப்பெரிய பின்னடைவை இராணுவ வீரர்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்பொழுது இராணுவ வீரர்களை போற்றி கொண்டாடுகின்றோம், எல்லாம் செய்கிறோம், ரொம்ப பெரிய விஷயம் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, ரைட். அதுல ஊனமுற்று திரும்பி வந்தா உனக்கு நான் இன்கம் டேக்ஸ் தாண்டா பிடிப்பேன், உன்னை விடமாட்டேன்னு என்ன அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது எனக்கு தெரியவில்லை. கிரிட்டிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்றோம் ஒருத்தன் தேவை. ஸோ இதை தெரிந்தே இவர்கள் திருப்பி செய்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லினதுக்கு அப்புறமும் திருப்பி அதை ஒரு பாஸ் செஞ்சு அதை அந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் அரங்கேற்றி அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை சார்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த அரசியல்வாதிகள் இதை புரிந்து கொண்டு மாண்புமிகு மதிப்பிற்குரிய தமிழகத்தை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எடுத்து கூறி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு இராணுவ வீரர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இது மாதிரியான சட்டங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு நான் ஒரு ஒரு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இராணுவ வீரர்களுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அதிகாரிகள் அவர்களுடைய சார்பாக இதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.